ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல்வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்றிங்கே இருக்கின்றேன்.
நல்லா இருக்கணும்ப்பா. குட் மார்னிங் தங்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பேட் மார்னிங் ருத்ரவேல். யார் நீங்க? ஃபோனை யோகாட்ட கொடுங்க. ஃபோனை கொடுக்கறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ருத்ரவேல். ஆனால் சார் உங்ககிட்ட பேசுகிற நிலைமையில் இல்லையே. ஏன் என்னாச்சு அவனுக்கு? எங்க இருக்கான்? சொல்கிறேன், ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி எனக்கு என்னென்ன விஷயம் தெரியுங்கிறதையும் சொல்கிறேன். பேர் யோகா என்கிற யோகேஸ்வரன், வயசு 26, அப்பா பேர் ருத்ரவேல், அம்மா பேர் கங்கா. சிட்டியில் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், குண்டூசியிலிருந்து வைர நெக்லஸ் வரைக்கும் விற்கிற மல்டி ஸ்டோர்ஸ்னு ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு. என் ஜாதகத்தையே தெரிஞ்சு வச்சிருக்கேடா. நீ யாரு? அவசரப்படாதீங்க ருத்ரவேல், கேம் இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு 45 நிமிஷம் டைம் தரேன். 4 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு பூந்தமல்லி மண்டலூர் பைபாஸில் இருக்கிற மலையம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கிட்ட நீங்கள் வரணும். ஓகே? நான் உங்களுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். பணத்தை கொடுத்துட்டு உங்கள் மகனை கூட்டிக்கிட்டு போனேன். சீக்கிரம் வந்துருங்க ருத்ரவேல். உங்களுக்கு கொடுத்த 45 நிமிஷத்தில் 5 நிமிஷம் இப்போவே முடிஞ்சு போச்சு. பாய். யோகா, யோகா, என்னங்க யோகா எங்க இருக்கான்? அவன் ரூம்ல கூட காணோம். அதை ஏன் கேக்குறீங்க? பிறந்த நாள் அதுமா கூட அவன் வீட்ல இல்ல. நேத்து சாயங்காலம் வீட்டை விட்டு போனவன் இது வரைக்கும் வீடு வந்து சேரல. முதல்ல அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி, இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், இருக்கு அவனுக்கு. சொல்லுங்க அங்கிள். அர்ஜுன். அங்கிள். எங்க பாருங்க? ஜிம்ல தான் இருக்கு அங்கிள். யோகா அங்க வந்திருக்கானா? இல்ல அங்கிள், இன்னும் வரலையா? வரலையா? ஆமா அங்கிள். சரி, வந்தான சொல்லுப்பா. சரி அங்கிள். சொல்லுங்க அங்கிள். பரத், யோகா கூட இருக்கானா? இல்லையா அங்கிள், என்ன விஷயம்? இல்லடா, நேற்று நைட்ல இருந்து அவன் வீட்டுக்கே வரல. உன் கூட இருப்பான நினச்சி தான் ஃபோன் பண்ணேன். இல்லை அங்கிள், அவன் என் கூட இல்லை. நான் பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். எத்தனை மணிக்கு பார்ட்டி முடிச்சிங்க? அது தெரியல அங்கிள், நான் 8:30க்குலாம் கிளம்பி வந்துட்டேன். சரிப்பா. ம். எங்கே வச்சுட்டா தூக்குனீங்க? ரோட்டில் வாங்கி போயிட்டு இருந்தானா, அப்படியே தூக்கிட்டோம்னா. ரேட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ராஜேந்திரன் சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். நீங்க அந்த இடத்த வாங்க போறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க தான் அந்த லேண்ட் வாங்க போறீங்கன்னா நான் கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன். என்ன விட்டுதுங்க சார், எனக்கு பேர பத்தி எல்லாம் இருக்காங்க. சேட்டு, எவ்வளோ பணம் கொடுத்த? 4 கோடி. 4 கோடி. பணம் முக்கியமா, உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். அப்போ ஒழுங்கு மரியாதை அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ஓடி போயிரு. இல்லை மொத்த குடும்பத்தையும் தொங்க விட்டுருவேன். வேண்டாம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சரி சார். ஒண்ணு பண்ண வேண்டாம். சொல்லுங்க மாமா. ராஜேந்திரா, எங்க இருக்க? குடோன்ல தான் மாமா. அந்த செங்கல்பட்டு லேண்ட் விஷயத்துல சேட்டு பிரச்சனை பண்ணான்ல, அதான் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டேய், அந்த விஷயம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. சரி மாமா, இதை வந்துடுறேன். என்னாச்சுண்ணா? டேய், அவனை விட்டுருங்கடா. சரிண்ணா.
அன்பு போடா ஹலோ சார் நான் ரங்கநாதன் பேசுகிறேன் சார். சொல்லு. தீபாவளி அடுக்காக டைரக்டர் வந்திருக்காரு. 3 மீட்டிங்ஸும் இருக்குது. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு. எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ண, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். மாமா எங்கே போகணும் மாமா? பூந்தமல்லி ரிங் ரோடுக்கு போ. அங்கே எதுக்கு இப்போ? ஏதோ பிரச்சனையா? காலையில் நம்ம யோகாவோட நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. கால் பண்ணது யோகா இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்தில் உனக்கே புரியும். மாமா எங்க இருக்கீங்க? ஐயா கூட தான் இருக்கேன். டேய் இன்னைக்கு லேட்டா இறங்கடா. சரிங்க ஐயா. இறங்க. ஐயா ஏதோ கோபமா இருக்காரு, இரு அப்புறம் கூப்பிடுறேன். என்ன மாமா இதுக்கு தான் இவ்வளோ பதட்டப்பட்டீங்களா? இருங்க மாமா, நான் கூப்பிட்றேன் யோகாவை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க மாமா. இதுக்கு போய் நீங்கள் இப்படி பயம். மாமா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பாத்தியா, அதான் நான் சொன்னது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது. வேணாம், சொன்ன இடத்துக்கு போ. டைம் வேஸ்ட் பண்ணாத. போப்பா. ஏய் ஹலோ, நீ சொன்ன இடத்துக்கு நான் பணத்தோட வந்துட்டேன். என் பையன் எங்க? அட என்னங்க நீங்க ஆரம்பத்திலேயே கேமை தப்பு ஆடுறீங்க. உங்களை 45 நிமிஷத்தில் தானே வர சொன்னேன். நீங்கள் ஆடி அசைஞ்சு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. 15 நிமிஷம் லேட். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரலான்னு இருக்கேன். ஐயையோ, இப்படி மசன்னு கார்லேயே உட்காந்துருக்காம கார்லேருந்து இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் நில்லுங்க. பனிஷ்மெண்ட் உங்களை தேடி வரும். அட போங்க சார், அதான் சொல்கிறேன்ல. என்ன சொன்னேன்? என் புருஷனை விட்டு வரும்போது என்ன சொன்னேன்? எனக்கு உண்மையாக பண்ணாலும் சொல்லிட்டு வந்தேன். நானும் பார்த்து 1 மணி நேரமாக ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு மட்டும் வெயிட்டிங்லேயே போயின்னு இருக்குது. ரீசார்ஜ் தான் பண்ணி விட்டுல. ஏய் போன கூட யார்கிட்ட பேசுறீங்க? ஹலோ என்ன சார் பண்ணீங்க? ஓகே சார். போன் விடுங்க சார். சார் வாடா போலாம். ஆளை பார்த்தா வெள்ளைஞ்சிலே மாட்டான். போனை போடுறாமா? எவனோ நம்மகிட்டே வேலையை காட்டுறான் மாமா. ஐயா யாருங்கய்யா இங்க ருத்ரவேலு? மாமா அங்க பாருங்க. நீங்க தான் ருத்ரவேலா? அது நான் தான். சொல்லு, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் இந்த பைய கொடுத்தாருங்க. வேற ஏதாவது சொன்னானா? இத கொடுக்க மட்டும் தான் சொன்னாரு. எனக்கு பார்வை இல்லைங்கய்யா. எனக்கு எப்படிங்கய்யா தெரியும்? யோகாவோட சட்டை. ஐயோ, எப்போ பார்த்தாலும் அப்பாவிங்க கிட்டேயே உங்க வீரத்தை காட்டுறீங்க. ஏன் சார்? டேய், என் பையன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீ ஆடுற ஆட்டம் முடியறதுக்குள்ள நான் ஒன்ன முடிச்சிருவேன். இப்போ இந்த கேமோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நம்பலாம் ருத்ரவேல். என்னால் உங்கள் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் 100% கேரண்டி. சரி, நான் பெரிய மனசோட உங்களுக்கு இன்னொரு 45 நிமிஷம் டைம் தரேன். செயின்ட் பேட்ரிக் கல்லறைக்கு வர்றீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, பையனை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க. மாமா கிளம்பலாம் மாமா. போலாம். குட் மார்னிங் சார். ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்னும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டோம் சார். குட். வெளியே என்னையா பேசிக்கிறாங்க? நம்ம நினைச்ச மாதிரியே இதை கேங் மாதிரி தான் சார் பேசிக்கிறாங்க.
ஓகே, வேற எதுவும் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே சார். சொல்லுங்க ராஜேந்திரன், நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் டிசி சார். டிசி சார்னால ஒரு பெரிய காரியம் ஒன்று ஆகணுமே. சொல்லுங்க, உங்களுக்காக நான் இருக்கோம். ஒரு மொபைல் நம்பர் சொல்கிறேன், அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா? அதுவும் உடனே வேணும். இருங்கம்மா பேசிக்கலாம். சொல்லுங்கள் சார். அது சைபர் கிரைம் ஆச்சே, எஃப்ஐஆர் போட்டிங்களா? ஈஸி சார் நினச்சா எதுவும் முடியாதது இல்லை. கொஞ்சம் பர்சனல் விஷயம் வேறு, பார்த்து சொல்லுங்கள் சார். ஓகே, நம்பரை கொடுங்க. 7845382493. கரெக்டாக நோட் பண்ணியா? பண்ணிட்டேங்கய்யா. க்ளோஸ் பண்ண. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். டேய் மாப்ள, என்னடா என்ன பண்ற நீ? மாமா இல்லை மாமா, விஷயம் என்னன்னு நான் அவர்கிட்ட சொல்ல கிடையாது. டேய் என்னதான் இருந்தாலும் போலீஸ்காரன்டா மாமா. அவர் நம்மால மாமா. இது பார், இனிமே என்ன கேட்காம எதுவும் பண்ணாத. இந்த சுகர் டேப்லெட்டை கொடுறா. மாமா காலிலேருந்து வெறும் வயிற்றில் இருக்கீங்க மாமா, ஏதாவது சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. டேய் சீக்கிரமாக கடைக்கு போய் இந்த வாட்டர் பாட்டிலும் சாப்பிட தான் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே போயிட்டீங்க, சாப்பிட கூட இல்ல. எங்கன்னு இருக்கீங்க? சுடுகாட்டில் இருக்கேன், பாக்குறியா? ஏங்க காலங்கத்தால அங்க என்னங்க பண்றீங்க? உன்னை புதைக்க இடம் தேடிட்டு இருக்கேன். வெயிடி போன். மின்னல் மாதிரி வந்து என்னடா அது? லட்டு ஜிலேபிண்ணே. இல்லைண்ணே, நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோம். அதான் பணம் டீலிங் ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம்ண்ணே. எப்படி ப்ரோ? ஒழுங்கர் அதிக பிரசங்கத்தனம் பண்ணேன்னா கொன்றும். ஹலோ சொல்லு. நேரம் உத்தரவேல உங்களுக்கு பெரிய பிசினஸ் மேன் சொல்றாங்க. கரும்பு டைமோட வேல்யூவே தெரியலையே. யோ, நீ சொன்ன டைமுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். 10 நிமிஷம் முன்னாடி வரதோ பின்னாடி வரதோ இல்ல ருத்ரவேல், பங்க்சுவாலிட்டி. கரெக்டா ஆன் டைமுக்கு வரதான் பங்க்சுவாலிட்டி. அதனால திரும்பவும் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரலான்னு இருக்கேன். டேய், நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. என் கையில மட்டும் மாட்டின உன்னை பிச்சு பிச்சு எரிஞ்சிருவேன். தலைவா, உங்க கோபம் நியாயமானதா தலைவா. என்ன பண்ணி தொலைக்கிறது? சொல்ற இடத்துல நான் இருக்கிறேன், கேட்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அங்க ஆரோக்கியதாஸ் ஒருத்தர் இருப்பாரு. ஆரோக்கியதாசா? எக்ஸாக்ட்லி. அவர்கிட்ட போனீங்கன்னா உங்க பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியும். ஆரோக்கியதாஸ் மாமா. டேய், எவனோ இங்க ஆரோக்கியதாசன் இருக்கானா? அவனை போய் பார்க்க சொல்றான். டேய் போய் தேடுங்கடா. சரியா? ஆரோக்கியதாஸ் எங்கடா இருக்க? வெளியில வாடா. வெளியில வாடா. ஆரோக்கியதாஸ். ஆரோக்கியதாஸ். மாமா, மாமா. ஆரோக்கியதாஸ் செத்துட்டாரா? ஆரோக்கியதாஸ்.
ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. என்ன ருத்ரவேல், ஆரோக்கியதாஸ் ஃபேமிலியை மீட் பண்ணிட்டீங்க. பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுதா? நான் நினைச்சத விட கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கேன். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல அடுத்த லொகேஷன் எங்கன்னு முடிவு பண்ணிட்டு நானே உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே, பாய். கட் பண்ணிட்டா. ஹலோ சார், ராஜேந்திரன் சாருங்களா? ஆமாம் நீங்கள்? என் பேர் சண்முகம், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் சார். டிசி சார் உங்ககிட்ட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை சொல்ல சொன்னார் சார். சொல்லுங்கள் சார். நேற்று நைட்டில் இருந்த அந்த நம்பர் ஈசிஆரில் தான் சார் இருந்திருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து அடையார் டு கிண்டி ரேஞ்சில் இருந்திருக்கு சார். வேறு ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை சார். சரி, தேங்க்யூ. ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார், ஷியோர். வாவ், வாட் an entry ருத்ரவேல். காவல்துறை உங்கள் நண்பன். போலீஸ் உதவியோட நான் இருக்கிற இடத்த மோப்பம் முடிச்சிட்டீங்க போல இருக்கேன். முதல் தடவையா கேமை சரியா விளையாண்டதுக்காக கம்பெனி சார்பா உங்களை பாராட்டி ஒரு gift தரலாம்னு இருக்கேன். கார் பார்க்கிங்ல உங்களுக்காக கிஃப்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். வந்து வாங்கிட்டு போயிருங்க ப்ளீஸ். கார் பார்க்கிங்? மாமனும் மச்சானும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் தான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? என்ன முடிக்கிறீங்க? லைஃப்ல என்ட்ரின்னு ஒன்று இருந்தா எக்ஸிட்னு ஒன்று இருக்கும். இது கூடவா உங்களுக்கு தெரியாது? புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வரண்டா, ஆனா வரும்போது என் கையில மட்டும் நீ மாட்டாம இரு. வாடா. ஐயா வரையா ஐயா. செகண்ட் கேட் அங்க இருக்கு மாமா. ஆசையா போன பர்த்டேக்கு உங்க பையனுக்கு நீங்க வாங்கி கொடுத்ததுதான். நம்ம விளையாடுறது திருடம் போலீஸ் விளையாட்டு இல்ல. திடீர்னு போலீஸ் எதுக்குள்ள கூப்பிடுறீங்க? உங்க பையனோட ப்ராப்பர்ட்டியை ஒன்னொன்னா பத்திரமா கொடுக்க தெரிஞ்ச எனக்கு உங்க பையனை பத்திரமா கொடுக்க தெரியாதா? இது உங்களுக்கும் எனக்கு நடக்கிற கேம். இதுக்குள்ள யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். டோன்ட் டூ எனி ஆக்ஷன் வித்வுட் மை பெர்மிஷன், பிகாஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஈஸியா டோல்கேட் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த தடவை உங்களுக்கு டைம் லிமிட்ஸ் எதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. பணத்தோட வாங்க, பையனை கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இவர் தான் இங்கே சீஃப் செக்யூரிட்டி. இவருக்கெல்லாம் தெரியுமா? சார் வணக்கம் சார். பார்க்கிங்கில் இருக்கிற காரை யார் நிறுத்திட்டு போனான்னு தெரியுமா? சார் இன்னைக்கு பார்க் லீவு சார். அந்த வண்டியை யார் நிப்பாட்டிட்டு போனாங்கன்னு எங்களுக்கே தெரில சார். இது பார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமா? சார் முக்கியமான விஷயத்தில் நம்ம ஊர் கேமரா என்னைக்கு சார் ஒர்க் ஆயிருக்கு? அதுவும் இங்கே இருக்கிற கேமராலாம் ஒர்க் ஆகி 3 மாதம் ஆச்சு சார். போயா வரங்க சார். இவன் வேற
எனக்கு என்னமோ இது சரியா படல மாமா. போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். கொஞ்ச நேரத்தில் தூக்கிடுவாங்க அவனை. யோ மாப்ள, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. யோகாவோட உயிர் முக்கியம். மாமா ஒருவேளை அந்த சேட்டு பண்ணிருப்பானோ? இல்ல, இது நம்ம பிரச்சனை இல்ல. இதுவும் ஏதோ யோகா சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். இல்ல மாமா, அதுதான் எல்லாத்தையும் மிச்சம் இல்லாம முடிச்சிட்டுமே. மாப்ள, இதுக்கு முன்னாடி நான் குரல் கேட்டதே இல்லை. ஏதோ புதுசா இருக்கு. அவன் யாரு, என்ன பண்றான், அவன் கருப்பா சகப்பா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. யார் அவன், இப்ப எங்க இருக்கா? சார் என்ன சாப்பிட்றீங்க சார்? ஒரு செட் சப்பாத்தி. வேற ஏதாவது வேணுமா சார்? இல்லை, ஒன்றும் வேண்டாம். டாக்டர் சார், நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இது நம்ம டாக்டர் தான்னு. என்ன டாக்டர் இப்படி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டீங்க? நாங்களே உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சோம் சார். விஷயத்தை கேள்விப்பட்டோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லவங்களை மட்டும் கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரில. அதனால தான் கட்டவனை மாறிட்டேன். சார் சார், ஈஸியாக டோல்கேட்டுக்கு போகலாம். போகலாம் சார், உட்காருங்க. டாடிமா லேட் ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? செட்டிநாடு சாம்பார் சூப்பரா வந்திருக்குது. கொஞ்சம் தீர்த்த மாதிரி கையில ஊத்தி டேஸ்ட் பண்ணி பாரு. அப்பா சாமி போதும். ஒய் பேபிமா, நீயும் 20 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க, நானும் கேட்டுட்டே தான் இருக்கேன். போன வாரம் மைசூர் ரசம் ஒன்று பண்ணி ஞாபகம் இருக்கா? நல்ல சமையா இருந்ததுல்ல. நாளைக்கு அதையே பண்ணட்டுமா? அது ரசம் இல்லை, விஷம். என்ன முழிக்கிற? உன்னால என் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடுச்சு. சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிரண்டுட்டாங்க. கிருத்திகா என் கூட பேசுறதே இல்லை. ஓ, நல்ல விஷயம் தானே. ஏன் டாடிமா, நீயும் யூடியூப் பார்த்து தானே சமைக்கிற, அப்புறம் ஏன் இப்படி சொதப்புற? கரெக்ட் பேபிமா. போன வாரம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப்ல எவனோ ஒரு சாமியார் பையன் யோகா பண்ணி காட்டிட்டு இருந்தான். அதை பார்த்து இவனு யோகா பண்ணி அப்படின்னு ஆயிட்டான். நானே எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், தியேட்டருக்குள்ளே ஜாலியாக போற வர. ஆனால் இந்த சமையல்ல மட்டும் டென்ஷன் ஆயிடுது. சரி ஓகே, பேசிட்டே இருக்காத, டைம் ஆச்சு, கிளம்பு. ஓகேம்மா. ரெடியா? ரெடி 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 ரெடி. போலாமா மேடம்? கண்ணு மூடு, கண்ணு மூடு. முடியாச்சு. ஓபன். என்னது? திறந்து பாரு டாடிமா. அட சூப்பரா இருக்க. யாருக்கு? என்ன கிண்டலா? உனக்கு அழகா இருக்கும் தான் வாங்கினேன். அப்படி டாம் க்ரூஸ் மாதிரி இருப்பேன். போட்டு. டாம் க்ரூஸா? ரொம்ப கேவலப்படுத்துற நீ டாம் க்ரூஸா? சரி, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ போட வேண்டியது. ஆபரேஷன் தியேட்டர்ல சர்ஜரி பண்ற எனக்கு இருக்கு. ஹலோ டாக்டர் சார், எல்லா பொண்ணுக்கும் அவங்க அப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். அட்ரஸாக்க அப்படி ஒரு ரூட்ல போறீங்களா? அப்படின்னா நமக்குள்ள ஒரு டீல். என்ன டீல்? சொல்லு சொல்லு. நான் எப்ப என்ன ஆக்ஷன் ஹீரோ ஃபீல் பண்றேனோ அப்ப போட்டுக்கிறேன். டீல்? ஓகே டீல். சரியா போச்சு. இன்னைக்கு ஸ்கூட்டர் தானே? இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே ஸ்கூட்டர் தான். என்ன விஷயம்? தினமும் காரை கழுவி கழுவி நிறுத்திட்டு இருக்கிற. இன்னைக்காவது கார்ல போலாமே. நீ டிரைவ் பண்ணி போய்பிமா.
உன் ஹாஸ்பிட்டலோ 3 கிலோமீட்டரில் இருக்கு, என்னோட ஹாஸ்பிட்டலோ 5 கிலோமீட்டரில் இருக்கு. அதுக்கு இதுக்கு கார் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் உனக்கு சைக்கிள் தான். சைக்கிளா? என்னடா அது நிலைமை கொடூரம். சைக்கிளிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்மளே எவ்வளோ பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். உனக்கும் வயசாயிடுச்சு, அதான் சைக்கிள் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஜெரிகண்டி வர வர சீனியர் சிட்டிசன் நிலைமை சீக்கி அடிக்குது. ஓகே இதை மறந்துட்டு போறீங்க. தெரியும், இன்னைக்காச்சும் தப்பிக்கலான்னு பார்த்தேன், விட மாட்டியே. நீ மட்டும் ஜாலியா கேண்டீன்ல சாப்பிடுற. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஹெல்மெட்டை போட்டா முதல்ல கரெக்டா லாக் பண்ணணும். ஓகே, ரைட் சேஃப். சென்டர் வாங்க. ஈவினிங் பார்க்கலாம். ஓகே பை. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். மதியானத்துக்கு என்ன? வணக்கம். வணக்கம். நல்ல காரமா தூக்கலா வைக்கணும்னா ரெடியானதான் ஆஸ்பத்திரி கொடுத்து அனுப்பு. ரைட்டு சரி, ரைட்டு சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. என்ன ஓகே வச்சிடவா? ஓகே ரைட்டு சார். வணக்கம் சார். யோ, என்னையா டியூட்டி டைமில் செல்ஃபோனில் மீன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு? சாரி சார். பேஷண்ட் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? அடுத்த வார்டுங்க சார். வா. ஓகே சார். இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சார். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் நலன். நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். எனி கிரிட்டிக்கல்? எஸ், ஒன் மோர் சென்சிட்டிவ் கேஸ். என்ன ப்ராப்ளம்? உள்ள போய் பார். இந்த ஸ்கூல் குழந்தையா? ஆமா டாக்டர். பேரண்ட்ஸ் எங்க? வெளியில வெயிட் பண்றாங்க. வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். எங்க ஒரே பொண்ணு பேரு சௌந்தர்யா. பக்கத்தில் இருக்க நர்சரி ஸ்கூலில் தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். காலையில் அவள் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து உங்கள் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கான்னு கால் வந்துச்சு. வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா சின்ன குழந்தை கூட பார்க்காம தப்பா நடந்துக்க பார்த்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையே நீங்க? கேட்டோம் டாக்டர். இந்த ஸ்கூல் எக்ஸ் மினிஸ்டர் சம்மந்தியோட தான். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா திரும்ப இந்த மாதிரி நடக்காம வேணா பார்த்துக்குறோம், இல்லைனா வேற ஸ்கூல் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஓகேம்மா. எப்படி டாக்டர் இதை சாதாரணமாக விட முடியும்? அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனோம். மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன். இந்த மாதிரி காரியத்தை பண்ணுறவங்க சுதந்திரமாக வெளியே நடமாடவே கூடாது. குட் மார்னிங் எவ்ரிபடி. சீனியர் சர்ஜிக்கல் மெடிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். மருத்துவத்துறை இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது. அதில் மிக முக்கியமானது என்னென்னா உடல் உறுப்பு தானம், ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த நேரத்தில் மருத்துவத்துறை சில சவால்களையும் சந்திச்சுட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் பிரிசர்வேஷன். மருத்துவம் படிச்ச உங்களுக்கெல்லாம் பிரிசர்வேஷன் பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயமோ அதை விட சென்சிட்டிவான விஷயம் அப்படி தானம் பெறப்பட்ட ஹியூமன் ஆர்கனை பாதுகாப்பாக வச்சுக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம். அதுதான் நியூ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பிரிசர்வேட்டிவ் சொல்யூஷன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், பட் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வந்திருக்குல்ல? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இந்த ப்ராடக்ட் அப்டேட்டட்னு சொல்லலாம். How is possible, sir? இதோட பிரிசர்வேஷன் டைம் பழைய ப்ராடக்ட்டை விட அதிகமாக்க முயற்சி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டைம் இன்க்ரிமெண்ட் மட்டும்தானா டாக்டர்? நேரம் என்பது மருத்துவத்துறையில் எவ்வளவு முக்கியமானதுன்னு மருத்துவம் படித்த உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோல்டன் ஹவர்ங்கிறது மெடிக்கல் சயின்ஸில் அவ்வளவு முக்கியமானது. சமீபத்தில் கூட பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக மிக அதிவேகத்தில் ஒரு ஹார்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்ட ஆர்கனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான பொறுப்பையும் நாங்கள் எடுத்திருக்கோம். Thank you. See you, doctor. Okay, we'll see. விசா அப்ளை பண்ணி என்னாச்சு? விசாலாம் அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலி எப்போ வேணா கிடைச்சிரும். இப்போ யூஎஸ் டாக்டர் டாடிமா, என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். டாடிமா, உங்ககிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒருத்தனை தவிர பின்னாடி அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு நிற்கிறான்ல, டக்குன்னு திரும்பி பார்க்காத டாடிமா. அவன்கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நேரில் பார்க்காம மேலே ஃப்ளைட்டை பார்க்குற மாதிரி திரும்பி பாரு. டர்ன் 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 டவுன், கொஞ்சம் டவுன்,
நம்ம கிஷோர். என்னது நம்ம கிஷோரா? அவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? காலையிலே இன்ட்ரடியூஸும் ஆயிட்டா, இம்ப்ரெஸும் பண்ணிட்டான். ஹாய் அங்கிள், கிளம்பிட்டீங்களா? ஆமா. ஓகே ஓகே அங்கிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஷல் ஐ கேன் ஹேவ் எ நம்பர்? எஸ். 9841022958. ஓகே, தேங்க் யூ. டேக் கேர். பை. பை. அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல. அட்ரஸுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்குறேன். உன்னை யார் இந்த வீட்டுக்கு போக சொன்னது? சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க முடியுமா? நான் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் விசாரிக்கலான்னு இருக்கேன். வேண்டாம், நீ பேசாம போலீஸ் வேலைக்கே போயிடு. நானும் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் சீரியஸாக எடுத்துக்காம பேசிக்கிட்டே இருக்க. நம்ம நாட்டில் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு சைல்டு அப்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு நான் சொல்லலை, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்லுது. போன வருஷம் ஃபைல் ஆன சைல்டு அப்யூஸ் கேஸ் மட்டும் 8000க்கும் மேலே. இதில் 65% கிரிமினல்ஸ். இந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே இந்த குழந்தைங்களுக்கு அறிமுகமானவங்க தான். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உனக்கு சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை நலன், உனக்கே நல்லாவே தெரியும். காலேஜ்லேருந்து 30 வருஷமாக உன்னை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் கூட நீ இன்னும் மாறின மாதிரி தெரியவே இல்லை. ஆஸ் அ டாக்டரா நம்மளால லெவல் ஆஃப் த பெஸ்ட் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல், லீவ் இட். எப்படி உன்னால இவ்வளோ செல்ஃபிஷாக பேச முடியுது? அஃப்கோர்ஸ் செல்ஃபிஷாக தான் இருப்பேன். பக்கத்து வீட்டில் பிடிச்ச நெருப்பு நம்ம வீட்டில் பிடிக்கலன்னு நினச்சி போய்கிட்டே இருக்கணும். ஊரில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். பி ப்ராக்டிக்கல் நலன். இப்போ பாரு, நீ இன்னும் கொஞ்ச நாளில் யூஎஸ்க்கு போகிற. எதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அனாவசிய வம்பெல்லாம்? அது நம்ம பாரதியோட ஹையர் ஸ்டடீஸை பாதிக்கும். புரியுதா உனக்கு? வாண்டட் குரூம்ஸ் இந்த சேம் காஸ்டா 21ஆம் நூற்றாண்டில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதை விட்டு சொந்த ஜாதியில் பொண்ணு தேடுறாங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போட போகிறான். அது லவ் பண்ண பொண்ணு கூடயே பையன் கூடயே போடலாம்ல. டாடிமா யாருன்னு பாரு. பேசி பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் அங்கிள். ஹே கிஷோர், லாஸ்ட் டைம் டாக்டர்ஸ் மீட்ல பார்த்தேன். இவன் எதுக்கு இங்க வந்தான்? தங்கச்சி. வணக்கம். வணக்கம் சார். ப்ளீஸ் உள்ள வாங்க. உள்ள போடி. போங்க உள்ள போங்க. போடா, நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் சக்சஸா நடக்கும். ஹலோ அங்கிள், என்ன சாப்பிட்றீங்க? காஃபி? யுவர் சாய்ஸ்மா. காஃபி. ஓகே. ஃபர்னிச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இம்போர்ட்டடா? எங்க வீட்லயும் இப்படியே தான் இருக்கும். எங்க அம்மா வீட்ல சீதனமா கொடுத்தது. ஆரம்பிச்சிட்டியா? சார், நீங்க மெடிசின் எங்க பண்ணீங்க? கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். நினைச்சேன். நான் தாஞ்சூர் மெடிக்கல் காலேஜ் சார். படிக்கும்போது எஸ்டி பைக் என்ன, பெல் பாட்டம் என்ன, ஒரு கேங்கா போய் அப்படியே அதகலப்படுத்துவோம் சார். சார், ராஜராஜ சோழனை விட பெரிய கோயிலுக்கு அதிக தடவை போனது நாங்களா தான் சார் இருப்போம். அது சரி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து காந்தி பார்லிமெண்ட்டுக்குள்ள போனதே இல்லையா? யாரோ தானே போயிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க வாங்க. ஐயோ அப்பா, அவர் உன்னை கலாய்க்கிறாருப்பா. அது கூட தெரியாம லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அண்ணன் பாரு கோவமா இருக்கு. அப்படி ஒன்றும் தெரியலையே. தெரியலையோ? சரி. ஐ வில் கில் யூ. சரி, எங்க இருக்கு? ஹலோ பேபிமா, அதையா போட போற? ஆமா. ஐயோ, மிளகா பொடி எடுத்து போட்டு சொல்லு. நல்ல வேலை விட்டுருந்தா மிளகா பொடி காஃபி ஆயிடும். குடும்பத்தோட குளோஸ். பாத்தியா, இதுதான் காஃபி தூள். 1 2. டாடிமா, அப்படி சொன்னா அவன் வீட்டுக்கு வர மாட்டான்னு நினைச்சுதான் சொன்னேன். ஆனா இப்படி ஃபேமிலியோட வந்து நிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கிஷோர் உனக்கு பிடிச்சிருக்கா? அவனா சரியான இடியட். கருமம், ரொம்ப இரிட்டேட்டிங். இடப்படுத்துறேன். ஆனா நல்ல பையனா இருக்கான்ப்பா. சாரிம்மா, சாரி. இப்போ நீ என்ன பண்ற? கரெக்டான டைமிங்கில் காஃபியை நீயே போட்டு எடுத்துட்டு வர மாதிரி அப்படி சும்மா சைன் வர. ஓகேவா? சப்போஸ் அவனை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அப்போ எனக்கும் பிடிக்காது டாடிமா. பிடிக்காதவனுக்கு ஸ்வீட்டும் நடக்கட்டும். சும்மாடா எங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அங்கிள், நான் உங்க பொண்ணு பாரதியை லவ் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டா? ஆமாங்க, எங்க பையன் உங்க பொண்ணை லவ் பண்றான். அதை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க வந்தோம். எடுத்துங்க.
அவசரமே இல்லைங்க, நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல பதில் சொல்லுங்க. எடுத்துக்க. அங்கிள், லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது உலகத்திலே நானாக தான் இருப்பேன். உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் மட்டும்தான் உலகம். நான் எதை கேட்டாலும் அப்பா கிட்ட கேட்டுக்கோ, அப்பா கிட்ட கேட்டுக்கோன்ற. எனக்கு வேறு வழி தெரியல அங்கிள். சார், உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் சார். நீங்கள் இதை தொந்தரவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், பொண்ணோட ஹையர் ஸ்டடீஸுக்காக யூஎஸ் போகிறோம். அதனால தான் இதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சு இதுக்கு தான் இவ்வளோ டஃபாக இருந்தீங்களா சார்? சார், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறீங்க? ஓகே பேபிமா. எதுக்காக பிறந்தேன்னு தெளிவாக புரிய வச்ச, எனக்கான முகவரிய அடையாளம் தெரிய வச்ச, எதமா இம்ச பண்ணுற, தரமா தாலாட்டுற, அறிவா பேசி பின்னுற, உலகத்தை அழகாக்குற மவளே மவளே என்ன பெத்த மவளே, ஏசேயும் அவளே தாயும் அவளே, மவளே மவளே என்ன பெத்த மவளே, ஏசேயும் அவளே தாயும் அவளே. துணையா உசுரா நீ இருக்கிற, இனிமே நீதான் எனக்கு புள்ள, நெஞ்சுக்குள்ள வச்சு தாங்குவேன். உன் கண்ணுக்குள்ள நான் என்ன பார்த்தேன், உன் காதலனுக்குள்ள ஒன்ன பார்த்தேன். மண்ணை விட்டு நான் போனாலும் நிழலா கூட நிப்பேன். மவளே மவளே என்ன பெத்த மவளே, ஏசேயும் அவளே தாயும் அவளே, மவளே மவளே என்ன பெத்த மவளே, ஏசேயும் அவளே தாயும் அவளே. என்ன சம்பந்தி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சம்பந்தி, பாரதி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. நானும் ஃபோன் பண்ணேன், எனக்கும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. அவள் ஃப்ரெண்டு கிருத்திகா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவள் எப்போவோ கிளம்பிட்டு தான் சொன்னேன், இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் டோன்ட் வரி சம்பந்தி, நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்பி அங்கே வர்றோம். ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்க, ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு. பதட்டப்படாதம்மா, வேகமாக தான் போய்கிட்டு இருக்கோம், கரெக்டாக போயிடுவோம். என்ன இதுங்க, ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு புரியலையே. இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கியிருக்காங்களான்னு தெரியல. ஹலோ டாக்டர் நலன்யா. டாக்டர், நான் டியூட்டி நர்ஸ் சரஸ்வதி பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர், ஒரு எமர்ஜென்சி போலீஸ் கேஸ் வந்திருக்கு. நீங்கள் உடனே கிளம்பி வர முடியுமா? நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன். அங்கே டியூட்டி டாக்டர் வேறு யாரும் இல்லையா? நீங்கள் டாக்டர் அருணாக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அருணா மேடம் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம். நான் வேணா கேஸை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டுமா? இல்லை வேண்டாம் வேண்டாம், முக்கியமான கேஸ்ன்னு சொல்கிறீங்க, லேட் நைட் வேறு. இப்போ போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணால் நல்லா இருக்காது. நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே டாக்டர். என்னாச்சு சம்பந்தி? ஒன்றில் சம்பந்தியே ஒரு முக்கியமான கேஸு, அதான். நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் டியூட்டி அட்டன் பண்ணுங்க. எந்த கவலையும் நீங்கள் படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். டிரைவர் சார், டாக்டரை ஜிஹெச்சில் ட்ராப் பண்ணிட்டு நாம் அதுக்கப்புறம் போகலாம். ஓகே சார்.
சார் டாக்டர் நலன்குமார். எஸ், ஐ எம் தமிழ். நீலாங்கரை பேட்டல் டியூட்டி எஸ்ஐ. மன்னிக்கணும் சார், இந்த லேட் நைட்டில் உங்களை தொந்தரவு பண்ணுறது. இட்ஸ் மை டியூட்டி. பேஷண்ட் கூட கார்டியன் யாராச்சும் இருக்காங்க? அவங்க கூட கார்டியன் யாரும் இல்லை சார், சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சார் யூ ப்ரொசீட். நான் பார்த்துக்கிறேன். ஓகே சம்பந்தி, டோன்ட் வரி, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆன் டியூட்டி எஸ்ஐ தமிழ் ஸ்பீக்கிங். சார் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சொல்லுங்கள். சொல்லுங்கள். 988-49-14342. ஓகே, மெசேஜ் ரிசீவ்டு. ஓவர். ஹலோ, டாக்டர் பார்த்திபன் ஹியர். ஹலோ, என்னாச்சு சம்பந்தி? என்னமாச்சு? என்ன சார் ஆச்சு? இப்படி படுத்துக்கிட்டு தாய் மரமக சார். என்ன சார் ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈசிஆர் ரோட்டில் ஒரு கேங்கு ப்ரூட்டலி அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிஷோர், நான் நடந்து ரோட்டுக்கே வந்துட்டேன். நீ எங்கே தான் இருக்க? செல்லம் நியர்பைடாமா, சீக்கிரம் வந்துடுறேன். லேட் ஆகும்னு முதலே சொல்லியிருந்தா நான் கிருத்திகா வீட்லயே இருந்திருப்பேன். திட்டாத. சாரி. இப்போ நீ எக்ஸாக்டா எங்க இருக்க? 3rd மெயின் ரோட்ல இருக்கேன். அவ்வளோதானே, 3rd மெயின் ரோட் தானே. வித்தின் 2 minutes I'll be there டாமா. வாங்கடா, என்னன்னு போய் கேட்போம். இது வேற. ஏய் ஸ்வீட்டி, வெயிட்டிங் ஃபார் யுவர் கம்பெனி. நாங்கள் 3 பேர் இருக்கோம். காரில் இரு, ஜாலியாக போகலாம். ஏய் வான்னு சொல்கிறேன். ஏய், ஒரு பொண்ணு ரோட்ல தனியா நின்னுட்டு இருந்தா தப்பானவன் அர்த்தமா? செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல். என்னாச்சு பாரதி? எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? எவ்வளோ தைரியம் பாரு இவங்களுக்கு. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது கிஷோர். ஹீரோ வரா நீ? என்னடா சொல்லு, என்ன பண்ணலாம்? அவன் அடிச்சு காலி பண்ணுங்கடா. ஏய் விடுங்கடா. ஏய் அவனை விடுடா. என்ன அடி செருப்பால் அடிக்கிற? இப்போ போடுற ஒன்று என்ன பண்றோம்னு? பாரு. ஏய் விடுங்கடா.
கூட இன்னொருத்தரும் அடிபட்டு கிடந்தாரு. கிஷோருங்க கிஷோர் அவனுக்கு நத்திங் டு வரி. அவரை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் இந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கான சிம்டம்ஸ் இருக்குங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. சார் அதனால தான் சார் நாங்கள் ஃபார்மாலிட்டிஸ்க்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துருக்கோம். ஆனால் ரேப் விக்டிமோட அப்பாவே எக்ஸாமினேஷன் பண்ண போகிற டாக்டர்னு நிஜமானே தெரியாது சார். ஐ எம் ரியலி வெரி சாரி சார். அப்படி நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க சார். சம்மந்தி 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 ஒன்றும் ஆயிருக்காது சம்மந்தி. நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது சார். நான் ஒரு போலீஸ்காரன், எல்லாத்தையும் சஸ்பெக்டாக தான் பார்க்க முடியும். காலேஜ் போகிற வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட வேதனை என்னன்னு ஒரு பிள்ளை பெற்ற அப்பனா எனக்கும் தெரியும் சார். அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலைன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன பேச்சு சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? பெத்த தகப்ப தான் பொண்ணுக்கு எப்படி சார் ரேப் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும்? எனக்கும் தெரியும் சார். வேற வழியும் இல்லை, சட்டத்தில் அதுக்கெல்லாம் இடமும் இல்லை. இதே ஹாஸ்பிட்டலில் வேற டியூட்டி டாக்டர்ஸ் இருந்தாலும் ஓகே தான். என்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயமா இருக்கு. சப் இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். ஐ எம் அருணா ஸ்டீஃபன் ராஜ், டியூட்டி கைனகாலஜிஸ்ட். ஃபர்தராக இந்த கேஸை நான் தான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே ஓகே மேம், கேரி ஆன். LVIC examination over. She is raped. சம்மந்தி உன் பொண்ணுக்கா நடந்துருச்சு அன்னைக்கு அலட்சியமாக சொன்னீங்க. இன்னைக்கு என் பொண்ணுக்கா நடந்துருச்சு. இப்போ சொல்லு, என்ன செய்யலாம்? பக்கத்து வீடு தானே பற்றி எரியுது. உனக்கு என்ன ஆக்கிறேன்னு என்னை கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க சொன்னேன் இல்லை? இப்போ அதே நெருப்பு என் வீட்டு எரிச்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம்? சொல்லு சொல்லு, என்ன செய்யலாம்? சார், மனசு தளர விட்டுறாதீங்க. ஃபர்தராக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. எல்லாம் தன்னால் நடக்கும். சார், நாங்கள் இங்கே இருக்கோம். நீங்கள் போய் கிஷோருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் சார். இப்போ என் பையனை விட என் மருமக தான் ரொம்ப முக்கியம். சும்மா பழக்கம் சம்மந்தி. தெரியும் ருத்ரவேல், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டல, நான் காருக்குள்ளே தான் இருக்கேன். அந்த பணத்தை வாங்கிட்டு போ. சிரிக்கிறதா அழகிறதா தெரியலையே. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? நானே வந்து வாங்கிட்டா நீங்கள் என்ன பிடிச்சிட மாட்டீங்களா? பணத்தை எடுத்துட்டு கார்லேருந்து கீழே இருக்குங்க. யாரும் வராதீங்க, நான் பார்த்துக்கிறேன். மாமா இருங்க மாமா, நானும் வரேன். ருத்ரவேல், நீங்கள் கொஞ்சம் ஓவர் வெயிட் தான். அப்படியே ஒரு வாக்கிங் போனீங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் குறையும். நடங்க நடங்க, நல்லா என்னை தேடிக்கிட்டே நடங்க. போங்க போங்க போங்க, நில்லுங்க நில்லுங்க. பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்கா? அதுக்குள்ள அந்த பணத்தை போட்டுருங்க ப்ளீஸ். ஓடுங்க ருத்ரவேல், மறுபடியும் இன்னொரு டிமானிட்டைசேஷன் வந்துட போகுது. உங்களுக்கு என்ன பணத்தை போட்டு கூந்தலாக போச்சுன்னு போயிடுவீங்க. பேங்க் வாசலில் கால் கணக்கு நானில் போய் நிற்கணும். நான் இந்த டீனேஜ் அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை. போடுங்க. இதே ரூட்டில் இன்னொரு 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு தர்கா இருக்கும். அங்கே எல்லாரும் உங்கள் பையன் தூங்கிட்டு இருக்கிறதா நினைப்பாங்க. ஆனால் அவன் மயக்கத்தில் இருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னடா பண்ணி தொலைச்ச அவனை? எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ
அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் பையனை காப்பாற்றலாம். யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜல்தி செலவு. அப்பல வண்டி எடுடா. என்ன மாமா சொல்றாரு? போய் பார்க்க சொல்றேன். சரி வாங்க. சீக்கிரம் போ. மாப்ள பாரு, நம்ம யோகா மாதிரி இருக்கு. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. சீக்கிரம் வாங்க. நம்ம யோகா தானே பயந்துட்டு ரோட்லயே போட்டு போயிட்டான். மாமா, நடந்த விஷயத்தை நீங்களே டிசிட்டு ஒரு வார்த்தை சொல்றது நல்லது மாமா. சரி. பேஷண்ட் லோகேஷோட ஃபாதர் யாரு? நான் தான்மா. உங்களை சீஃப் டாக்டர் சீக்கிரமா வர சொன்னாங்க. வாங்க. வாமா போலாம். ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர், என் பையனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? நான் வீடு கூட்டிட்டு போலாமா? உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க. உங்க பையனோட கேஸ் பத்தி தான் நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலையில் என் பையன் ஃபோனில் இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஃபோன் பண்ணவன் உன் பையனை கிட்னாப் பண்ணியிருக்கேன், 4 கோடி ரூபா கொடுத்தா தான் விட முடியும்னு சொன்னான். நான் பயந்தே போயிட்டேன். பையனை ஏதாவது செஞ்சிருவானான்னு சொல்லி நான் போலீஸு கூட இன்ஃபார்ம் பண்ணல. நான் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போய் பையனை பார்த்தா பாவம் புள்ள மயக்கத்தில் இருந்தான். அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மயக்கம் தெரிஞ்சிருச்சா டாக்டர்? நான் வீட்டு கூட்டிகிட்டு போகலாமா? டாக்டர் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. யாரோ ஒருத்தர் கடத்தல் நாடகம் நடத்தியிருக்காங்க. உங்கள் பையனோட ஆண் உறுப்பை ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நாங்கள் மெடிக்கல் சயின்ஸில் இதை பெனெக்டோமின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரேஷன், பெனெக்டோமின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. இதில் கேஸ்ட்ரேஷன் பண்ண ஆண் உறுப்பை திரும்ப பொருத்துறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பெனெக்டோமி செஞ்ச அந்த ஆர்கனை 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே பொருத்தி திரும்ப பெற முடியும். அந்த ஆர்கனும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கேஸ்ட்ரேஷனுக்கும் பெனெக்டோமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஆனால் என்னோட 25 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு நைஃப் ஹேண்ட்லிங் நான் பார்த்ததே இல்லை சார். எல்லாத்துக்கும் மேலே பேஷண்ட்டோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க. எ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன். அப்சல்யூட்லி. அனஸ்தீசியா லெவல் கூட ரொம்ப சரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களை என்னதான் செய்ய சொல்றீங்க டாக்டர்? இப்போ அந்த ஆர்கனை கண்டுபிடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இதில் இருக்கிற பர்ஃபெக்ஷனை பார்க்கும்போது இந்த பெனெக்டமி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் மாஸ்டர் மைண்ட் இருக்கிறது எனக்கு தெரியுது. உயிரோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு உறுப்போட அருமையும் தெரியுங்கிறது தான் யதார்த்தம். இதை யார் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி மோட்டிவ் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதை செஞ்சவங்க கண்டிப்பாக அந்த ஆர்கனையும் பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. போங்க சார், போய் யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்க கையில் காலில் விழுந்தாச்சும் அதை கொண்டு வாங்க. பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கோல்டன் பீரியட். அதை எங்களால் ஒரு 1 to 1.5 hours தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் பொறுத்துறதை தவிர வேறு வழி இல்லை. பட் ஐம் ரியலி சாரி டு சே திஸ். அக்கார்டிங் டு மெடிக்கல் சயின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் ஓன்லி ஃபார் யூரினல் டிஸ்சார்ஜ். அது வெறும் சிறுநீர் கழிக்க மட்டும்தான் உபயோகப்படும். சார், இப்படி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக போய் அந்த ஆர்கனை கொண்டு வர வழியை பாருங்க சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யோகா மானம் போயிடுமாம்மா. யோகா இந்த பெனெக்டமி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் மாஸ்டர் மைண்ட் இருக்கிறது எனக்கு தெரியுது. எ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன். டாக்டர் நலன்குமார், உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்குமே. டேய், அப்படின்னா நீதான் இதெல்லாம் செஞ்சியா? எஸ் 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 எஸ்
நான் தான் செஞ்சேன். பயப்படாதீங்க. உங்கள் பையனுடைய ஆர்கன் -8 டிகிரி செல்சியஸ் ப்ரிசர்வேட்டிவ்ல பத்திரமா இருக்கு. ஏன்டா இப்படி செஞ்ச? இதுக்கு நீ என் மகனை கொன்னு போட்டிருக்கலாமே. இப்படி செய்யலாமா? அண்ணா, அதை நான் தானே முடிவு செய்யணும். ரொம்ப காமெடி பண்ணுறீங்க நீங்கள். இந்த உலகத்தில் சாவை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ருத்ரவேல். கொன்னுட்டா மட்டும் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருமா? சொல்ற, உனக்கு என்னதான் வேணும்? இன்னும் என் சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்துட்றேன் ப்ளீஸ். உலகத்திலே பெரிய சொத்து அதான் இல்லை. நான் வேணா ஒன்று பண்ணுறேன். அந்த 4 கோடி உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். நீ வேணா அந்த பணத்தை வச்சுட்டு அந்த பொருள் இருக்குதுல்ல, அதை கடையில் வாங்கிக்க. இல்லை எங்காச்சும் பெரிய மால்லையோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட புக் பண்ணல. நல்ல ஐடியா இல்லை? முடியாதுல்ல. பணத்தாலையும் பவராலையும் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது ருத்ரவேல். எனக்கு இன்னும் 2 டிமாண்ட் இருக்கு. அதை செஞ்சு கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போங்க. சொல்லு, அந்த டிமாண்ட் என்னன்னு சொல்லு ப்ளீஸ். எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்தே கேம் ஆரம்பிச்சிடலாம் ருத்ரவேல். மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லையா? அங்கே நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க ருத்ரவேல். அண்ணா ஒரு டீங்கண்ணா. அப்புறம் செடியிலிருந்து பூவை பறிச்சிட்டோம்னா என்னதான் தண்ணி தெளித்து வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பூ வாடிடும் இல்லையா? இதை விட நாகரிகமாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. அது வரைக்கும் எனக்கு பிரேக் டைம். சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் முதற்கட்ட விசாரணை. சாட்சிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர். சார் வணக்கம் சார். உங்கள் பொண்ணோட கேஸை படித்து பார்த்தேன் சார். எனக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது சார். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் சார். தப்பு செஞ்சவன் எவனாவனாலும் இருக்கட்டுமே, அது கடவுளாக கூட இருக்கட்டுமே, நியாயம் ஒன்று தானே சார். இந்த பிபி அர்ச்சந்திரன் யாருமே தப்ப முடியாது சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் தம்பி. ஜூனியர் சார், இந்த கேஸோட பாயிண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்குது சார். ஓகே, வெற்றி நமதே. மருத்துவக் கல்லூரி மாணவியின் கற்பழிப்பு வழக்கின் 3ஆம் கட்ட விசாரணை காஞ்சிபுரம் மகளிர் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் ஒழுங்கா வாழற வழியை பாரு. அடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட ஜெயில தூக்கி போட்டுருவேன் போ. இனிமே இப்படி பண்ண மாட்டோமா? கேஸ் நம்பர் 688/2019 மிஸ் பாரதி நலன்குமார். டாக்டர் அருணா ஸ்ரீபன்ராஜ். நீங்கள் தான் பாரதியை எக்ஸாமினேஷன் பண்ண டாக்டர் இல்லை? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார். தேவைப்படும் போது கேட்டா திரும்பவும் சொல்லணும். தேங்க்யூ மைலா. ஆமாம், நான் தான் பாரதி எக்ஸாமினேஷன் பண்ண டாக்டர். நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யூஸ்வலாக பண்ணுற பெல்விக் மெத்தட் தான். ஓ, நீங்கள் தான் டியூட்டி டாக்டர்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு டாக்டர் நலன்குமார் அங்கே வந்தார்? அன்னைக்கு நான் 1 hour டியூட்டிக்கு லேட்டு. சீஃப் நர்ஸ் தான் எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அங்கே நலன்குமார் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஓ, அதுக்கப்புறம் தான் நான் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன். கைனகாலஜி ஹெச்ஓடிங்கிற முறையில் நலன் எப்போ வேணாலும் ஹாஸ்பிட்டல் வரலாம், கேஸ் அட்டன் பண்ணலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் வர்றதுக்கு 1 hour பிஃபோர் டாக்டர் நலன்குமார் அங்கே வந்திருக்காரு. அப்புறம் ஏன் வர்றதுக்கு அட்டன் பண்ணல? என்ன சார் மனசாட்சியே இல்லாமல் இப்படி கேட்குறீங்க? பெத்த அப்பாவால் ஒரு பொண்ணை எப்படி சார் பெல்விக் எக்ஸாமின் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் இந்த கேஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்க. am I correct? ஆமாம். தட்ஸ் ஆல் யுவர். தேங்க்யூ. பிபி மை லார்ட், அக்யூஸ்டோட செமன் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. தேவைப்பட்டா நீங்கள் மறுபடியும் ரீசப்மிஷன் பண்ண வேண்டியது இருக்கும். டெஃபினெட்லி மை லார்ட்.
உடம்பு சரியில்லை மயிலாட். டாக்டர் சர்டிஃபிகேட். யாருக்கு? என் சீனியர் ஹரிச்சந்திரன் சாருக்கு. என்னாச்சு? நேசோஃபேரஞ்சிட்டிஸ். அப்படின்னா? கடுமையான ஜுரம் மயிலாட். ஓ. வெயிலில் போனால் இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் 3 மாதமாவது கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு மயிலாட். அப்படின்னு நீங்க சொல்றீங்க? சாதாரண ஜலதோஷம் தான் கூகுள் சொல்லுதே. இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். பிரஸ் மீடியாக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? சும்மா வாய்தா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறது? இன்னும் 2 மாசத்துல ஜட்ஜ்மென்ட் கொடுத்துருவேன். போய் சொல்லுங்க உங்க பிபி கிட்ட. நம்ம நினச்ச மாதிரி இல்லை சார். அந்த ஜட்ஜம்மா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் வந்தால் பிபி வரல, பிபி வந்தால் நீங்கள் வரலன்னு ஜூனியர் கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க சார். 2 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சார். அப்போ அந்த அம்மா இருந்தால் நம்ம நினச்சது நடக்காது. அப்படின்னா நம்ம கேட்கறது கிடைக்காது. கிடைக்க வச்சிருவோம். சற்று முன் கிடைத்த தகவல். காஞ்சிபுரம் மகளிர் விரைவு நீதிமன்ற அமர்வு நீதிபதி கலைராணி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து புதிய நீதிபதியாக நீதிலட்சுமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது இந்த புதிய நீதிபதியின் நியமனம் மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயம் வந்துட்டாரான்னு போய் பாருங்க. ஹலோ ஆர்டிஓ சந்திரன். யா, நான் தான் பிபி ஹரிச்சந்திரன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன். ஃபேன்சி நம்பர் வேணும். யா, 7272 மை லக்கி நம்பர். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. டாக்டர் சார், என்னாச்சு? அப்படி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? நீங்கள் போய் மனசை தளர விட்டுறாதீங்க சார். நோ, வெற்றி நிச்சயம். நான் உன்னோட சும்மா விட மாட்டேன் சார், சும்மா விட மாட்டேன். ருத்ரவர் என்ன கடவுளா? நம்பிக்கை மட்டும் விட்டுறாங்க சார். அடுத்த ஹியரிங்கில் மட்டும் பாருங்க, இந்த பிபி ஹரிச்சந்திரனுடைய ஆர்குமெண்ட்டை பார்த்து நீங்களே அசந்து போயிடுவீங்க சார். என்னோட சர்வீஸில் இந்த மாதிரி எத்தனை கேஸை பார்த்துருப்பேன் நான். Proceed. கேஸ் நம்பர் 688/2019 மிஸ் பாரதி நலன்குமார். பிபி, உங்க தரப்புல இதுவரைக்கும் எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லையே. எங்க தரப்புலயும் சாட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு யுவரான. சாட்சிகள் வச்சு என்ன பண்றது? அது மட்டும் போதுமா? ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணாமா? சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுத்த பிளட் சாம்பிள் சமன் டெஸ்ட் ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கு யுவரான. ஓ, அப்படியா? அந்த ரிப்போர்ட் சாம்பிளோட கிஷோரோட சாம்பிளும் ஒத்து போகுது. அதுக்காக கிஷோருக்கு தண்டனை கொடுத்துடலாமா? போய் உட்காருங்க பிபி. பாரதியோட எக்ஸாமினேஷன்ல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஷி வாஸ் ரேப்ட். A1 குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட யோகாவோட சமன் டெஸ்ட்ல எனக்கு சந்தேகம் இருக்கு. செக்ஷன் 375, 376, 323, 324, 325 ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட யோகா என்கிற யோகேஸ்வரன், அர்ஜுன் மற்றும் பரத் ஆகிய மூவரையும் இந்த கோர்ட் எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்கிறது. மேலும் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். பாதிக்கப்பட்ட பாரதி குடும்பத்திற்கும் இந்த நீதிமன்றம் சார்பாகவும் ஒரு பெண் என்ற முறையிலும் எனது தனிப்பட்ட அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். The court is adjourned. என்னங்க இது? அநியாயமா இருக்கு. Because of security purposes. Cooperate பண்ணுங்க. சத்ரு பண்ணாதீங்க. Criminals கவர் பண்ணுங்க. கவர் பண்றீங்க.
வணக்கம் டாக்டர் சார். நான் தான் ருத்ரவேல். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் படிச்ச ஒரு அச்சனை முதல்ல புரியுற மாதிரி சொன்னேன். ஏண்டா சொன்னியா இல்லையா? நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன் மாமா. ஆனா டாக்டர் சார் தான் நீதி நேர்மைன்னு ரொம்ப பேசினாரு. அப்படி என்னையா தப்பு பண்ணிட்டான்? வயசு பையன் ஏதோ அவசரப்பட்டுட்டான். டாக்டர் இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? தோத்து போய் நிக்கிற. தோத்துக்கிட்டே இருக்கிறதான் நீ, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதான் நான். யோ டாக்டர், நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை. இதை பார், இதோட இந்த விஷயத்தை விட்டுரு. அப்பனும் பொண்ணும் ஊரை விட்டு எங்கேயாவது போயிருங்க. இல்ல ஆதார் கார்டில் கூட ஆள் இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? நீ கோர்ட்டுக்கு எழுத்து அசிங்கப்படுத்தினது என் மகனை மட்டும் இல்லடா, இந்த ருத்ரவேலோட கௌரவத்தையும் தான். உன்னை பொறுத்த வரைக்கும் நீதின்றது கொடுக்கறது, என்னை பொறுத்த வரைக்கும் அது வாங்கிறது. இந்த கேஸுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? 3 கோடி ரூபாய். தடம் தெரியாம அழிச்சிருவேன். வாழ்க்கை வளமுடன். பட்டுமா? நல்ல மழை. டாக்டர் சார், இன்னும் வீட்டுக்கு போகாமல் எவ்வளோ நேரம் தான் சார் இங்கேயே உட்காந்துருக்க போகிறீங்க? நியாயம் செத்து போச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? இங்கே எல்லாமே இப்படித்தான்னு முடிவு பண்ணிடாதீங்க சார். நீங்களாச்சும் இவ்வளோ தூரம் இந்த படி ஏறி வந்துட்டீங்க. இங்கே எத்தனையோ பேர் எதுக்கடா வம்புன்னு இந்த படி கூட ஏற முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா? கடவுள் மாதிரி தீர்ப்பு சொன்னவங்களும் இருந்திருக்காங்க, இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க சார். ஆனால் அதிகாரம் நேர்மையானவங்களை வேலை செய்ய விடுறதில்ல சார். உங்கள் பொண்ணோட கேஸில் எல்லாரும் வேலை போயிட்டாங்க சார். அவங்க எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம், உங்கள் அறிவை வாங்க முடியாது சார். பணத்தால் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா என்ன? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் சார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பாவிங்களை தண்டிக்கிறது பாவ கணக்கில் சேராது சார். நான் கிளம்புறேன். நேரத்தோட வீட்டுக்கு போங்க சார். ரொம்ப நேரம் இங்கே உட்காரக்கூடாது. இப்போ உனக்கு தப்பிக்கலாம், ஆனால் ஆண்டவன் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. யாரும் இங்கு நியாயமில்லை, போதும் இங்கு நேர்மையில்லை. சுயநலத்தில் வாழும் கூட்டம் எதையும் தட்டி கேட்பதில்லை. யாரும் இங்கு நியாயமில்லை, என்ன செய்வது? போதும் இங்கு நேர்மையில்லை, எங்கு போவது? சுயநலத்தில் வாழும் கூட்டம் கூடிவிட்டது, எதையும் தட்டி கேட்டிடாமல் வாழுகின்றது. பாடாதே நீயும் போயாதே, காலம் போனாலும் காயம் ஆறாதே. பொய்கள் எல்லாம் உண்மை என்று, உண்மையெல்லாம் பொய்கள் என்று மாற்றி காட்டும் கூட்டம் எங்கு மாறாதோ. சத்தியத்தில் சத்தமெல்லாம் சத்தமென்று போனதென்று, சங்கடத்தில் நிற்பதெல்லாம் தீராதோ. பூவின் காவலாளி ஆனால் சூறை ஆடுதிங்கே. தர்மம் இங்கே ஊஞ்சலாகி மேலும் கீழும் போனதிங்கே. யுத்தத்தில் கொலைகள் எல்லாம் கொலைகள் என்று ஆகாதே. சுத்தத்தை ரத்தம் கொண்டு செய்வோம் இப்போதே. பொய்கள் எல்லாம் உண்மை என்று, உண்மையெல்லாம் பொய்கள் என்று மாற்றி காட்டும் கூட்டம் இங்கு மாறாதோ. சத்தியத்தில் சத்தமெல்லாம் சத்தமென்று போனதென்று, சங்கடத்தில் நிற்பதெல்லாம் தீராதோ.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் கிஷோர். நம்ம பிளானில் கொஞ்சம் சறுக்குனாலும் நாம் தோற்றுருவோம். சரியா நான் சொன்ன டைமுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தா நான் திரும்ப வரமாட்டேன்னு அர்த்தம். பாய் கிஷோர், டேக் கேர். ஏய், அண்ணன் தான் ஃபோன் பண்ணுறாரா? என்னன்னு கேள்றா. அண்ணா சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்கீங்க? நம்ம வீட்டில் தானே இருக்கோம். உடனே கிளம்பி ஈஸியாக டோல்கேட்டுக்கு வாங்க. சரிங்கண்ணா. ஏய் அண்ணா, நம்ம எல்லாரும் கிளம்பி ஈஸியாக டோல்கேட் வர சொல்லிட்டாரு, வாங்க போகலாம். இனிமே தான் ருத்ரவேல் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் உங்ககிட்ட 2 டிமாண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்னன்னு கேட்டுக்கங்க. ஒன்றும் இல்லை, எனக்காக நீங்கள் சின்னதாக ஒரு கொலை பண்ணலாம். ஜஸ்ட் அ மர்டர், அவ்வளோதான். யோ, என்னையா சர்வசாதாரணமாக கொலையெல்லாம் பண்ண சொல்ற? என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்த்துக்க. நான் உங்களை கொலை பண்ண முடியுமான்னு கேட்கல, கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ரெட் கலர் ஜீப், அதில் வழக்கம் போல் 5 குண்டாஸ். அதான் என்ன போட்டு தள்ளுறக்கா 5 பேர் ரெடியாக வச்சுருக்கீங்கள, அவங்கள வச்சே செஞ்சுருங்க. இந்த கொலைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற டைம் 100 seconds. சாரி மிஸ்டர் ருத்ரவேல், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ, யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை ருத்ரவேல். எனக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிறது இந்த ஃபோன் மட்டும்தான். அதை நான் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு இருக்கிற பவருக்கு என்னை இன்னைக்கோ நாளை காலையிலையோ தூக்கிட முடியும். ஆனால் நான் உங்களுக்கு இப்போவே வேணும் இல்லையா? அதான பிரச்சனை. என்ன ருத்ரவேல், நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சைலண்டாகவே இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் பேரம்பத்தியை பார்க்கணும்னு ஆசையே இல்லையா? சரி, நான் செய்கிறேன். யாரை கொல்லணும்? நீங்கள் லெஃப்டில் திரும்பி பார்க்கணும். அங்கே டெல்லி தாபான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்குள்ளே உங்கள் ஆளுங்க போகணும். உள்ளே போனால் நிறையா ஹிந்தி நடிகர்கள் ஃபோட்டோ மாட்டிருக்கு. அதில் அமிதாப் பச்சன் ஃபோட்டோக்கு கீழே ப்ளூ டிஷர்ட் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவனை என்ன ஏதுன்னு கேட்காமலேயே உங்கள் ஆளுங்க கொல்லணும். ஏய், தாபாக்குள்ள இருக்கிற அமிதாப் பச்சன் போட்டோ கீழே நீல கலர் சட்டை போட்டு ஒருத்த உட்காந்துருப்பான். அவனை போட்டு வாங்க. யோ, கத்தி தூக்கிட்டு போய் நச்சு நச்சுன்னு குத்தி அவன் நச நசன எப்பயா சாகிறது? லைசன்ஸ் கன் வச்சிருக்கீங்கல்ல, அதை தூக்கிட்டு போச்சு. எவ்வளோ புல்லட் யூஸ் பண்ணுவீங்களோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் செத்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் மட்டும் எனக்கு வேணும். ஓகே? ஏய் வாங்க. ஏய் மாமன், அங்கே பாரு அமிதாப் பச்சன் போட்டோ. சொன்னதை செஞ்சுட்டேன்டா. அப்புறம் என்ன? சொல்லு. அப்புறம் ப்ரோ, இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல ஒரு டீ ரோடு வரும். அங்க ஒரு பஞ்சர் கடை இருக்கு. நான் உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து சேருங்க ப்ரோ. ஓடு ஓடு. நேரா போ. வண்டியை ஃபாலோ பண்ணு. என்ன சார் அங்கே பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா சார்?
பட்ட பகல் அத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தனை சுட்டு கொண்டு போகிறாங்க. எல்லாம் பயந்தாங்கோலிங்க. எவனாவது தட்டி கேட்டானா? தட்டி கேட்பாங்க சார். நாளைக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது சார். இல்லைன்னா அங்கே நடக்கிறத வேற. கராட்டில் பிளாக் பெல்ட் சார் நான். ஐயோ, என்ன சார் பிளாக் பெல்ட் நல்லா சொல்லி பயமுறுத்துறீங்க? சும்மா தமாசுக்கு சொன்னேன். போங்க. தேங்க்யூ சார். வெல்கம் சார். தயவுசெய்து உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க. கொலைகாரம் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லுங்கள். அட சும்மா இருங்க சார், நீங்கள் வேற. ருத்ரவேலு, நம்ம யோகனுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சான். நம்ம சொந்தத்துல ஆறுமுகமே பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்க. கிளவி, நானே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். அப்புறம் பண்றேன். போன வை. கேளுயா, கேளு. முக்கியமான போனா இருந்தா சொல்லுங்க டியூட். நான் என்ன கட் பண்ணி டேய் போனை கட் பண்ணாத. என்ன கட் பண்ணிட்டே இருக்கிறதா என் பொழப்பு. நான் உங்களுக்கு அந்த இன்னொரு டிமாண்டையும் சொல்லிடுறேன். என்னது? என்ன அளவு புதுசா சொல்லிட போறேன். கருமா அதேதான். கொலை. என்னது? மறுபடியும் கொலையா? ஆமாண்ணா, தங்களை மீண்டும் ஒரு கொலை செய்ய தாழ்மையுடன் வேண்டுகிறேன். ஆனா நான் இதுக்கு உங்களுக்கு 100 செகண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது ருத்ரவேல். என்ன அருவா தூக்கிட்டு போய் வெட்ட போறோம், தப்புன்னு போட போறோம், போட்டுன்னு போக போறேன். ஒரு 60 செகண்ட், 1 மினிட் வச்சுக்கோங்க. அம்மா சத்தியமா சொல்றேன், இதுதான் லாஸ்ட் கொலை. அப்புறம் தொல்லை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த பொருளை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே? பை பை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டேய், யார கொல்லணும் சொல்றா? யாரடா கொல்லணும்? டேய், என்ன மரியாதையில குறையுது? சரி, அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? உன் காருக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் கார் நிக்குது பாரு. DN07 CK8289. அதுக்குள்ள ஒருத்த உட்காந்துருப்பான். அவனைத்தான். டேய், முன்னாடி இருக்கிற கார் டிரைவர் சீட்டில் இருக்கிறவன் போட்டுரு. சரி. டேய், நீ ஒரு கோழன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்ட. எந்த தைரியமான ஆம்பளையா இருந்தாலும் இந்த மாதிரி ஒளிஞ்சு கண்ணாமூச்சி ஆட மாட்டான்டா. யோ, நான் எப்பயாச்சும் அந்த பெரிய வீர சூர புண்ணாக்குன்னு சொல்லிக்கிட்டேனாயா? நீங்களா நினைச்சுக்கிட்டா நான் என்னையா பண்றது? நீ மட்டும் பயமில்லாத ஆம்பளையா இருந்தா என் கண்ணு முன்னாடி வந்து நில்டா, பார்க்கலாம். நீயா நானானு பார்த்துலாம். ஐயோ, நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு சாமி. நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. அண்ணா, இவன் அந்த தாபால பார்த்தானா? ஆமா இல்ல, ஊனு ஒரு வார்த்தை சொன்ன கழுத்து அறுத்து போட்டுறேன். நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை. அப்பனும் பொண்ணும் ஊரை விட்டு எங்கேயாவது போயிடும். இல்ல ஆதார் கார்டில் கூட ஆள் இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? மிஸ்டர் ருத்ரவேல், இங்க வேண்டாம், பப்ளிக்கா இருக்கு. என் பின்னாடியே வாங்க. அங்க ஒரு பழைய மில் இருக்குது. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க வச்சு டீலை முடிச்சுக்கலாம். அது மட்டும் கிடைக்கட்டும் மாமா. இவனுக்கு நடக்க போற சாவு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கவே கூடாது. இவன் சாவு அவ்வளவு கொடூரமா இருக்கணும் மாமா. வாங்கடா.
ருத்ரவேல், பொருளை கொடுத்தா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? டேய் இன்னும் என்னடா செய்யணும்னா பணம் கெட்ட பணத்தை கொடுத்துட்டேன், கொலை செய்ய சொன்ன கொலையும் பண்ணிட்டேன். இன்னும் வேற என்ன தண்டா இருக்கு? கன் இருக்குதுல்ல, கன்னு. பொருளை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன போட்டு தள்ளிட்டீங்கன்னா எனக்கு ஏன் சேஃப்டி முக்கியம் இல்லையா? அதனால ஜீப்பில் இருக்கிற உங்க ஆளுங்களை மட்டும் உள்ள அனுப்புங்க கன்னோட. ஓகே, அவ்வளவுதானே? டேய் வாடா. என் கண்ணுங்கடா என்ன இவன்ட்டு இருக்குண்ணா? போய் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. என்னன்னு சொல்றீங்க? டேய் போய் உள்ள கொடுத்துருவாங்கடா. டேய் வாடா. எங்கடா போனாம? டேய் நடியா, அடே ஜிம்பாடி. காலையில இருந்து ஒரே அலைச்சலா இருக்குது, ரொம்ப டயர்ட். ஷூ லேஸ் வந்துருச்சு, கட்டி விட்டுறியா? ஏதோ பிளான் பண்றான், கொஞ்சம் பொறுமையாவே பாத்துக்கலாம். ஏண்டா கூலிக்கு மாரடிக்கிற பசங்க தான் நீங்க. உங்களுக்கு இருக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, அப்புறம் அது இன்னொரு என்னமோ இருக்கு, ரோசமா? ரோஸ். சரி அதை விடுங்க. ஏன் கணுங்களா, இப்போ நீங்க ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? யோ சும்மா சொல்லுங்கய்யா. 5 லட்சம். என்னப்பா? ஒரே ஒரு நிமிஷம். உங்க 5 பேர்ல ஒரு 5 பேர் தான் கரெக்ட். ஒருத்தருக்கு இந்த 4 கோடி ரூபாய் பணம். அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். புரியலையா? உங்க பாஷையில் சொல்லட்டுமா? ஜெயிக்கிறவனுக்கு கறி சோறு. நாடா இவ்வளவு பணத்தை வச்சுட்டு பர்ஸ் லூஸ் மாதிரி சுத்தின்னு இருக்கான். டேய் மேட்டர் ரூட்டு மாறுதுடா, உசாராரு. ஆனந்தே அண்ணனை கூப்பிடுறா. டேய் எச்ச. ஆமாண்ணே, ஆயுசுக்கும் பார்க்க முடியாத பணம். என்ன பண்ண சொல்ற? இந்த பொறுமாக என்ன பேசுறான் பாத்தீங்களாடா? ஓடுறா அவனை பெருமாளே. என்னடா பெருமாளே நீமா? சும்மா சவுண்ட் விடாதடா. நீ மட்டும் என்ன சமூக சேவை செய்யறதுக்கு வந்திருக்க? நம்ம தன்னண்ணன் போட்டு தானே இந்த இடத்துக்கு வந்த. நானும் எவ்வளவு நாள் தான் உங்ககிட்டே கூஜாத்திக்கிட்டே திரிகிறது. சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே பெரிய ஆளு தான். என்ன புரியுதா? 4 பேர் தானே, பாத்திரலாண்டா அதையும். நன்றி கட்ட எச்ச நாய்களா. பணத்தை ஃபுல்லா நீங்க வலிச்சுட்டு போறீங்க, நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? பணம் எனக்கு வேண்டாம்.
எனக்கு வேண்டாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சே. சூப்பர். பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு நீயே எடுத்துட்டு போலாம் பாக்குறியா? சாவுடா. எப்பாடி முடிச்சிட்டா. எலும்பு துட்டுக்காக நாய் அடிச்சுக்குது, பணத்துக்காக மனசு அடிச்சுக்கிறான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு கூட ஒரு குட்டியும் டவுட் இருந்திருக்கும். நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு போட்டு இந்த பணத்தை பிரிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. சரி ஒரு அட்டம் அடிச்சு பார்ப்பேன் அப்படின்னு அடிச்சேன். வாழ்க்கைங்கிறது ஒரு அட்டம் தானே. கூந்தலை கட்டி குன்று அழுகிறான், வந்தா குன்று, போனா கூந்தல். சொல்லுங்க. என்னங்க எங்க இருக்கீங்க? இதுக்கு நான் காலையில அவ்வளவு அவசரமா கிளம்பி போனீங்களா? நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோங்க. டாக்டர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க. அதனாலமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் சொல்றது அதை விட நீ பயப்படாத. நீ 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 தைரியமா இரு. நான் வந்துடுறேன். நாம நம்பி இருக்கிற கடவுள் நம்மளெல்லாம் கைவிட மாட்டாருமா. நீ நீ டாக்டர் போனை கொடு. சார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க இங்க இருக்கிறத கேள்விப்பட்டு உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க. அவங்கள எங்களால சமாளிக்கவே முடியல. வேற வழி இல்லாம கேஸ் டீடைல்ஸ்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பேஷண்ட் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாருன்னா ரொம்ப டேஞ்சர். திரும்பவும் அனஸ்தீஷா கொடுத்தா உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர் டாக்டர் நான் ஆளை பார்த்துட்டேன் டாக்டர். நான் சீக்கிரமா அதை வாங்கிட்டு வரேன். நீங்க ப்ளீஸ் ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள வந்தாதான் எல்லாமே பாசிபிள். இல்லைனா நான் சொன்னதுதான் சொல்யூஷன். ஐம் சாரி சார். அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். நான் உடனே வந்துடுறேன். யோ டாக்டர், என் மாமா இப்படி உடஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லை. இத்தோட நிறுத்திக்க. எல்லையை மீறி போயிட்டு இருக்க. அதான் நீ சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? இது பாரு, இப்ப நேரம் இல்லை. பொருளை கொடுத்துரு. யோ, நேரம் போயிட்டு இருக்கியா? யோ, அங்க டாக்டருங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கயா. நான் மாறி பேசுறேன்னா சொல்றா. நான் அந்த டாக்டர் வீட்டு வாசப்படி தான் நிக்கிறோம். அந்த டாக்டர் வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு பார்சல் வந்ததுண்ணா. அந்த பார்சலை தூக்கிட்டியா? பார்சலோட சேர்த்து அந்த பையனை தூக்கிட்டேனா. ஒரு நிமிஷம்.
டேய் பேசுடா. டேய் நான் லேப்ல இருந்து டெலிவரிக்கு வந்திருக்கேன் சார். என்ன பிடிச்சா தெரியாது சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். விட்டு சொல்லுங்க சார். டேய் அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்க சொல்லு. டேய் அந்த பார்சலை பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு. ஆன்டி வித் கேரு பிச்சி போட்டு மெட்டீரியல் நீங்க உள்ள லக்குதுன்னு பாரு. சருங்க நான் தடிதுண்ணா. இதுக்காக அவன டாக்டர் இப்படி தேட சொன்ன. இது குழந்தையும் குடிக்கிற இருமல் மருந்துண்ணே. மெடிக்கல்ல கேட்டாலும் இதை குத்துட்டு இருப்பானேண்ணா. என்னடா உளர்ற? ஆமாண்ணே, நேத்து கூட சின்ன பாப்பா வாங்கி குத்துனேன். அந்த டாக்டர் பொண்ணு மாப்பியும் குடும்பத்தோட டாக்ஸில போயினுறானுண்ணா. டேய் அவங்க தான் கன்ஃபார்மா தெரியுமா? இவங்க எல்லாரும் அடிக்கலாம் கோர்ட்ல குடும்பத்தோட பாத்துக்கறனா கன்ஃபார்ம்னா. அவங்கள விட்டுறாதீங்கடா. ஃபாலோ பண்ணுங்க. இந்த மருந்து பாட்டில் என்னடா பண்றது? டேய் முட்டாள், அத தூக்கி குப்பையில போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றத மட்டும் செய். என்ன திமிருடா? நாய் மாதிரி அழுகுற. ஐயோ சூப்பரா இருக்கா? பதறிட்டு இருக்கோ, நீ சிரிக்கிறியா? இவ்வளவு அடி வாங்கி சிரிச்சிட்டு இருக்கிய, உனக்கு வலிக்கலையா? போகிற தடவை எங்க ஆளுங்களை வச்சு உன் பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேனே, உனக்கு பயமா இல்லையா? பயமா? மனசு மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு தடவை. போ போ போ, அப்படி போய் ஒரு வாரம் வரணும். போ போ, நீ போ. அதான் மாம் போறாருல்ல. ஐயோ மாப்ள, இவன் பயப்படல. அந்த பொண்ணை தூக்கிட்டு இங்கேயே வர சொல்லு. டேய் அந்த பொண்ணு தூக்கிருங்கடா. முடியாதுண்ணா, போலீஸ்கார உள்ள விட மாட்டானா. என்னடா சொல்ற? ஆதார் கார்டு கேக்குறானுங்கண்ணா. ஆதார் கார்டா? ஆமாண்ணா. எங்கடா இருக்கீங்க? ஏர்போர்ட்ல இருக்கறனா. அவன் குடும்பத்தோட உள்ள போயிட்டானுங்க. இவனுக்கு எங்களை இங்க நிக்க விட மாட்டானுங்கண்ணா. துப்பாக்கி வச்சு விரட்டானுங்க. என்னடா பண்றது? ஹலோ Qatar Airways, flight number QR777, ஓகே. பேசஞ்சர் பேரு பாரதி நலன் குமார். என் பொண்ணு இப்போ US ஃப்ளைட்டில் போர்டிங் பேசஞ்சர். உங்கள் ஆளுங்க எவங்கிட்டையாவது பாஸ்போர்ட் விசான்னு ஒன்று இருந்தால் பறந்து போய் பிடிச்சிக்க சொல்லு. என்ன புரிஞ்சுதா? விடுங்க மாமா, இப்படி இங்கே. உனக்கு இன்னுமா புரியல? நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு பண்றது நாம இல்லடா, இவன் நம்ம விதியை சேர்த்து எழுதிட்டான். நம்ம கிட்டத்தட்ட தோத்துட்டோம். எல்லாமே முடிச்சு போச்சு. நீதான் என் குலசாமி. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறிய, அதை கொடுத்துறியா?
ஒரு அப்பனா நான் மடிப்பிச்ச கேட்குறேயா, கொடுத்துறியா அதை ப்ளீஸ், கொடுத்துறியா? பேர்லேயே கோவத்தையும் ஆயிரத்தையும் வச்சிருக்கிற உங்களையே என் காலை பிடிச்சி கஞ்ச வச்சிருச்சு பார்த்தீங்களா? பாசத்துக்கு எப்பவுமே வேல்யூ அதிக ருத்ரவேல். பையனை பற்றி உங்களுக்கே எப்படி வலிக்குது, பொண்ணை பற்றி எனக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு பொண்ணை பெற்றவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பொண்ணுங்கிறது பெத்த தாயே மறுபடியும் வந்து பிறக்கிற மாதிரி. அது ஒரு வரம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பொண்ணு மேல ஒருத்த கையை வச்சோம், அந்த கையை வெட்டணுமா வேண்டாமா? நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினைச்சேன். சர்வ சாதாரணமாக 2 பேரும் போட்டு தள்ளிட்டீங்களா? என் மகனுக்காக 2 இல்ல, எத்தனை கொலை வேணாலும் செய்வேனா? கிரேட் ஃபாதர். வாங்க. ரெண்டு கொலையை சர்வசாதாரணமாக பண்ணீங்கல்ல, அதுக்கு இலவச இணைப்பா உங்க மச்சானே போட்டுருங்க. போட்ட 10வது நிமிஷம் பொருள் ஆபரேஷன் தேட்டரில் இருக்கும். 10வது நிமிஷம் பொருள் ஆபரேஷன் தேட்டரில் இருக்கும். மாமா வேண்டாம் மாமா. மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா. மாமா அவசரப்படாதீங்க மாமா. பொருள் கிடைக்க போற நேரத்தில் இப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மாமா. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது. காலையில வாடா மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே என்னமோ ஏதோட பதறி போய் வந்தனே மாமா. காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம நானும் தானே மாமா நாய் மாதிரி உங்க கூட சுத்திட்டு இருந்தேன். அந்த சொல்றான்னு இப்படி பண்ணிட்டே மாமா. என்ன மாமா? மன்னிச்சிரு மாப்பிள்ள, ஒன்னையும் போட்டாதான் பொருளை கொடுப்பேன்னு சொல்லிட்டா. எனக்கு வேற வழி தெரியலடா. எனக்கு யோகா தான்டா முக்கியம், யோகா தான் முக்கியம், யோகா தான் முக்கியம். மாப்பிள்ள ஐயோ, ஹரிமா எப்படி இருக்க? ஐ ஓகே? நல்லா இருக்கு பேபிமா. நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ரியலி மிஸ் யூ. நானும். நீ சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஃபோன் அங்கிள் கிட்ட கொடுப்பா. ஓகே ஓகே. சம்மந்தி போன காரியம் முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஒன்றும் நான் என் கடமையை செஞ்சுட்டேன்.
நீங்கள் உங்கள் கடமை செஞ்சீங்களா சமந்தி? நம்ம பிளான் படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். ஓகே. டேய் இப்படி நடந்துச்சேன்னு உன் பொண்ணு செத்தா போயிட்டா? ஏன் பொண்ணு இருக்காள சாணம்? உன் மகன் மாதிரி பொறுக்கி பசங்களை வெக்கமெல்லாம் உயிரோடு இருக்கும்போது ஏன் பொண்ணு இருக்கு சாணம்? அவன் தைரியமான பொண்ணுறா. அவன் ஆசைப்பட்ட மாதிரி எம்டி பண்ண போறான். நாங்கெல்லாம் யூஎஸ் போக போறான். இன்னும் 4 வருஷம் கழிச்சு திரும்பி வரையில நீ உயிரோடு இருக்க மாட்ட. சஸ்பென்ஸ் என்ன முடியலையே. இன்னொரு ஃபோன் வந்திருக்கணுமே. சஸ்பென்ஸ் நம்பர் 1, காக்கி சட்டை காலி. உன் பணக்கார பத்திய காமிச்சிட்டு இல்லடா. உன் பையனை எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கேஸ்ல இருந்து காப்பாத்திருப்பேன். காரணமே இல்லாம பையனை கொண்டு விட்டே இல்லடா. ஏய், போலீஸ்கார பவர் என்னன்னு பார்த்தது இல்லையில. இப்ப பாப்படா, இப்ப பாப்ப. உன் இடத்துக்கே வந்து 10 நிமிஷத்துல உன்னை தூக்குறேன்டா. சஸ்பென்ஸ் நம்பர் 2, இப்போ கருப்பு கோட்டு காலி. ஈசிஆரில் இன்று அடுத்தடுத்து நடந்த துப்பாக்கி சூடுகளில் மர்ம நபர்களால் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்டவர்கள் சென்னை துணை காவல்துறை ஆணையர் அசோகிருஷ்ணா மற்றும் நீதிபதி நீதிலட்சுமி அவர்களின் மகன்கள் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க காவல்துறையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட ப்ராப்பர்ட்டியை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். ஆல் த பெஸ்ட் ருத்ரவேல். அநேகமாக என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்போது நான் வர்றேன். கொஞ்சம் கூட நேர்மை இல்லாதவன்டா நீ. யார் நான்? நல்ல தமாஷா தருக்கு பேசுங்க. இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டியே. இப்போது என்னுடைய நேர்மையை உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் நல்லவனும் இல்லை, கண்டினியூஸாக தோத்துட்டு இருக்கிறதுக்கு நான் முட்டாளும் இல்லை. இல்லை பரமா? ஏய் நில்றா. டேய் நான் சாவறத பத்தி கவலைப்படலடா. அதான் நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டியே. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். இப்பவாவது உண்மையை சொல்ல. அதை என்னதாண்டா செஞ்ச? எங்கதான் வச்சிருக்க? டேய் அதை தெரிஞ்சுக்காம என் கட்ட கூட வேகாதுடா. இப்பவாவது உண்மையை சொல்லிட்டு போடா. அதை எங்கடா வச்சிருக்க? சொல்லு உண்மைய. நான் குப்பையில போட வேண்டாம்னு சொன்னேன். உங்க ஆளுங்க குப்பையிலேயே போட்டாங்க. என்னடா பண்ணுங்கறாங்க? மக்கள் குப்பையா மக்கள் குப்பையானா? டேய் மக்கள் வந்து வண்டில எதோ தூக்கி போடுறடா. மெடிக்கல் சயின்ஸ் படி உங்க பையனோட ஆணுறுப்பு செயலிழந்து 10 நிமிஷம் ஆச்சு. எல்லா பொண்ணுக்கும் அவங்க அப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். இங்கே எவனுக்கு தண்டனை பயம்ங்கிறதே இல்லாமல் போச்சு. தப்பு செய்கிறவனை விட அந்த தப்புக்கு உடந்தையாக இருக்கிறவங்களுக்கு தண்டனை இன்னும் கடுமையாக இருக்கணும். என்னோட வேலை இன்னும் முடியல. மீதி இருக்கிற அத்தனை பேரையும் கட்டம் போட்டு தூக்க போகிறேன். நரவேட்டை தொடரும்.
யாரும் இங்கு நியாயமில்லை, என்ன செய்வது? போதும் இங்கு நேர்மை இல்லை, எங்கு போவது? சுயநலத்தில் வாழும் கூட்டம் கூடிவிட்டது, எதையும் தட்டி கெட்டிடாமல் வாழுகின்றது. பாடாதே நீயும் போயாதே, காலம் போனாலும் காயம் ஆறாதே. பொய்கள் எல்லாம் உண்மை என்று, உண்மை எல்லாம் பொய்கள் என்று மாற்றி காட்டும் கூட்டம் இங்கு மாறாதோ. சத்தியத்தில் சத்தமெல்லாம் சத்தமின்றி போனதென்று சங்கடத்தில் நிற்பதெல்லாம் தீராதோ. யாரும் இங்கு நியாயமில்லை, போதும் இங்கு நேர்மை இல்லை, சுயநலத்தில் வாழும் கூட்டம் எதையும் தட்டி கேட்பதில்லை. யாரும் இங்கு நியாயமில்லை, என்ன செய்வது? போதும் இங்கு நேர்மை இல்லை, எங்கு போவது? சுயநலத்தில் வாழும் கூட்டம் கூடிவிட்டது, எதையும் தட்டி கெட்டிடாமல் வாழுகின்றது. பாடாதே நீயும் போயாதே, காலம் போனாலும் காயம் ஆறாதே. பொய்கள் எல்லாம் உண்மை என்று, உண்மை எல்லாம் பொய்கள் என்று மாற்றி காட்டும் கூட்டம் இங்கு மாறாதோ. சத்தியத்தில் சத்தமெல்லாம் சத்தமின்றி போனதென்று சங்கடத்தில் நிற்பதெல்லாம் தீராதோ.